அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 5000 ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் வந்துட்டு கண்டினியூஸாக பார்ட் போயிட்டே இருக்குது. இது 5வது பார்ட்னு நினைக்கிறேன். கண்டினியூட்டாக பார்த்துட்ருக்கோம். தமிழ் கட்டாய தமிழ் பார்த்தோம், அப்புறம் ஜிஎஸும் பார்த்துட்ருக்கோம், தமிழும் பார்த்துட்ருக்கோம், ஜிஎஸும் பார்த்துட்ருக்கோம். சரிங்களா, குரூப் 4 உடைய ஜிஎஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்க்கணுன்னா போய் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி போட்டாச்சு. சரிங்களா, ஸோ 12th 10th ஸ்டாண்டர்டில் ஜிஎஸும் ஓவரால் தமிழும் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வீடியோ தான் அதில் பார்க்க போகிறோம். சரிங்களா, நியூவாக பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்மளுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் சீரிஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இதை கண்டினியூஸாக பாருங்கள். பல வீடியோஸ் பார்க்கலாட்டையும் போய் பார்த்துக்கோங்க, நல்லது. சரிங்களா, ஸோ முக்கியமான ப்ரீவியஸ் கொஸ்டினாக பார்த்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் 4 2024 ப்ரீவியஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். ஏன் குரூப் 4 எங்கள் சார் சிலபஸ் சேஞ்ச் பண்ணி வச்சல சார், இப்போ போய் நம்ம அதை பார்க்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கணுங்க. போன தடவை 33 இலக்கணங்கள் கேட்டாங்க. சரிங்களா, இலக்கணத்தில் 33 கொஸ்டினும் இலக்கியத்தில் 30 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 65 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது போக 10 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா இந்த இலக்கணம் இல்லை சிலபஸில் கவர நியூ சிலபஸில் கவர மாதிரி 20 கொஸ்டினாச்சும் இருக்குது. சரிங்களா, அதனால் போன வருஷம் குரூப் 4 கொஸ்டின்றப்ப ரொம்ப முக்கியம். எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். சிலபஸில் இருக்க கொஸ்டின்ஸு கேட்பாங்க. சரிங்களா, இந்த 100 கொஸ்டின் பார்த்தோம்னா ஒரு 10 கொஸ்டினா 15 கொஸ்டினாச்சும் ரிப்பீட்டட் ஆகும். 15 20 கொஸ்டின் கூட ரிப்பீட்டட் ஆகும். ஓகேங்களா, அப்படி ரிப்பீட்டட் ஆகும். வேணா பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. வா அப்படின்னா வந்தால், இதான் வினைமுற்றுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா வந்தால் வந்துட்டா முடிஞ்சு, அப்போ இதான் வினைமுற்று. வந்த அப்படின்னா என்ன பார்த்தோன்னா பெயரச்சம். ஆளை முடிஞ்சால் அதை பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம். வந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா வினையாளனையும் பெயர். வந்தவர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். வந்து அப்படின்னு பார்த்தோம்னா வினையச்சம். சரிங்களா, வந்து அப்படின்னா வினையச்சம். இந்த மாதிரி 4 ஆப்ஷனுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்ருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ராமன் வந்தான், இது எவ்வகை தொடர் அப்படின்னு கேட்டாங்கன்னா எழுவாய் தொடர். ராமன் வந்தான், பாவை வந்தாள், இந்த மணிக்கு வந்தால் என்ன பார்த்தோம்னா எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ வினை முற்று தொடரை வராது. ஏன்னா எல்லாம் வினை முற்று தொடர் போட்டிருப்பீங்க. நானுமே போடல, நானும் எழுவாய் தொடர் தான் போட்டேன். ராமன் வந்தான், பாவை வந்தாள், இதான் 8th புக்கில் பாவை வந்தால் இருக்கும். அதை வச்சு ராமன் வந்தான்னா எழுவாய் தொடர் நான் அடிச்சிட்டேன். சரிங்களா, அது வினை முற்று தொடர்லாம் கிடையவே கிடையாது. இது ஒரு எழுவாய் தொடர். முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நியூ சிலபஸில் இருக்குல்ல, இதெல்லாம் கேட்டாங்கன்னா குழம்பக்கூடாது. சரிங்களா, வந்த ராமன் அப்படின்னா தான் அது பெயரச்ச தொடராக இருக்கும். வந்தான் ராமன் அப்படின்னா தான் அது வினைமுற்று தொடராக இருக்கும். வினை எச்சம்னா வந்து சென்று ராமன், இந்த மணிக்கு எதாவது வந்து சென்றான், அந்த மணிக்கு எதாவது வந்துச்சுன்னா அது வினை எச்ச தொடராக இருக்கும். சரிங்களா, ஓர் அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மேற்கதுவாய் எதுகை. இது ஓல்டு சிலபஸில் நிறையா கேட்டாங்க. நியூ சிலபஸை கேட்குறாங்கன்னு தெரில, இருந்தாலும் படிச்சுக்குருவோம். சரிங்களா, ஸோ குரூப் 4 கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. 1ஆம் சீர் 3ஆம் சீர் 4ஆம் சீர் அப்படின்னா மேற்கதுவாய் எதுகை. சரிங்களா, இதுவே 1ஆம் சீர் 2ஆம் சீர் 4ஆம் சீர்னு கேட்டாங்கன்னா கீழ்கதுவாய் எதுகை. 1 2 கேட்டாங்கன்னா இணை எதுகை. சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 கேட்டாங்கன்னா இது ஒரு முற்றுன்னு சொல்லுவாங்களோ, ஆமாம் முற்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இதான் கணக்கு. நல்லா பார்த்துக்கோங்க. 1 2னா இணை, 1 2 3 அப்படின்னாவா 1 3 4னா மேற்கதுவாய், 1 2 4னா கீழ்கதுவாய். வேறு என்ன சொன்னேன், 1 3 அப்படின்னா பொழிப்புன்னு சொல்லுவாங்க நண்பர்களே. சரிங்களா, 1 3 அப்படின்னா பொழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 1 2 1 3னா பொழிப்புன்னு சொல்லுவாங்க. இப்போதைக்கு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 1 2 3னா கூளை. சொல்லிடுறேன் இப்போ. 1 2 3னா கூளை, 1 4னா ஒருவுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, 1 4னா ஒருவுன்னு சொல்லுவாங்க. இது அடிவே கேட்டிருக்காங்க. நனந்தலை உலகம் 2019 குரூப் 4 2022 குரூப் 4லையும் கேட்டிருக்காங்க. நனந்தலை உலகம் இச்சொல்லின் பொருள் அகன்ற உலகம். சரிங்களா, அகன்ற உலகம் நல்லா பார்த்துக்கோங்க. சொல்லும் பொருளும் இப்போ சிலபஸில் இருக்குது. சரிங்களா, பார்த்துக்கோங்க. பழமொழியை நிறைவு செய்ய. பழமொழியும் இப்போ நியூ சிலபஸில் இருக்குது. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். இது ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தாங்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். இது இப்படி வந்துச்சுன்னா மாமா இதை வச்சு எடுத்துக்கோங்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். காக்கும் முடியும், அதே எடுத்து இங்கே மா வரணும். சரிங்களா, மானத்தை மழை காக்காது, மானத்தை பணம் காக்கும். இதுதான் ஒரு விடை. சரிங்களா, இது ரெண்டும் வராது. அதை வச்சு கல்டிவேட் அடிச்சிடலாம். நான் தான் கரெக்டாக தான் போட்டேன். மோனை சொல்லை கண்டறிக. அதாவது மோனைனா என்னது, முதல் எழுத்து ஒன்றி வருவதா மோனை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. நந்தவனம் நா இருக்கா, நற்றமிழ் நா, அப்போனா முதல் எழுத்து இங்கன்னா இங்கேயும் நா. ஸோ முதல் எழுத்து ஒன்று வந்தனால இது என்ன விதம்னா மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒற்றுமையின்மை. அடிக்கடி கேட்பாங்க. இப்போ இந்த நியூ சிலபஸில் இருக்குது. இப்போ தெரியுது அந்த கொஸ்டின் ஏன் பார்க்குறோன்னு. இதுவும் நியூ சிலபஸில் இருக்குது. சரிங்களா, நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்பது என்னது, ஒற்றுமையின்மை. இப்போ காக்கை உட்கார பணம் வீழ்ந்தது போல அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுதான் தற்செயல் நிகழ்வு. சரிங்களா, அது 8th தமிழ் புக்கில் இருக்கும். அந்த மொழித்திறன் பயிற்சியில் இருக்கும். சரிங்களா, அடுத்து என்ன கேட்குறாங்க, பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த நீர் போல அப்படின்னா பயனற்ற செயல் அப்படின்னு சொல்லுவாங்க நண்பர்களே.
கடைசியாக வந்துட்டு தடையின்றி மிகுதியாகனா தடையின்றி மிகுதியாக திருவிழாவை காண வந்தாங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்து பார்த்துக்கோங்க, 8th புக்கில் தான் இருக்கும், தமிழ் புக்கில். நியூ சிலபஸில் இது இருக்குது. விடைக்கேற்ற வினாவை அமைக்க, அதாவது மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். அப்போ மீனாட்சி சுந்தரனார் இந்த இருக்கு பாருங்க, தல புராணங்களில் பாடுவதில் சிறந்தவர் யார்? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி விடைக்கேற்ற வினா வந்துச்சு அப்படின்னால என்ன பண்ணணும் நான் சொல்லியிருக்கேன். அந்த லைன் ஃபுல்லாக வந்து எங்கே கவர் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ தல புராணங்கள் என்றால் என்னன்னு வரல, மீனாட்சி சுந்தரனார் பேரே வரல. அடுத்து பாருங்கள், தல புராணங்கள் எத்தனை வகைப்படும், இதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரிங்களா, அப்போ இதுவும் வரல. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் எப்படி பாடினாலும் வர வாய்ப்பு இல்லை. ஸோ தல புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? தல புராணங்களில் பாடுவதில் சிறந்தவர் மீனாட்சி சுந்தரனார். ஆப்ஷன் டி தான் வந்து அடாப்டர் மணிக்கு இருக்குது. ஓகேங்களா. செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் அப்படின்னு பார்த்தோம்னா பண்புத்தொகை, அதாவது பண்புத்தொகை என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறம், எண், சுவை. என்னென்னா நிறம், எண், சுவை, வடிவம் இதெல்லாம் வந்து பண்புத்தொகையை குறிக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பண்புத்தொகை என்பது மை விகுதி பெற்று வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா பண்புத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. செம்மை கூட்டல் தமிழ்னு பிரியும். ஸோ மை விகுதி வரனால பண்புத்தொகை. அதுவும் நம்ம செம்மை நன்னதை சிவப்பு நிறத்தை குறிக்கும். அப்போ அதுவுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிறத்தை குறிக்குது. அதுக்கும் பண்புத்தொகை. 2 விஷயத்தில் அழைக்கலாம். அடுத்து காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி இலங்காரங்க. சரிங்களா. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூல், இது வந்து ஒரு இலக்கண நூல். முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா. இலக்கணம் தான் இப்போ சிலபஸில் கேட்குறாங்க, அப்போனா அது கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது என்ன பார்த்தோம்னா தண்டி இலங்காரம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தண்டி இலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம், இது மூணுமே என்ன பார்த்தோம்னா இலக்கணத்தை பற்றி மட்டும், அதாவது அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் சிறந்த நூல்கள். அதாவது தமிழில் நிறைய இலக்கண நூல்கள் இருக்குது. எல்லா நூல்களுமே அணியை பற்றி குறிப்பிடும். ஆனால் அணிக்காக மட்டுமே எழுதப்பட்ட நூல் என்னன்னு கேட்டாங்கன்னா 3 நூல்கள். என்னன்னு பார்த்தோம்னா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம்னு சொல்லுவாங்க. தண்டி அலங்காரத்தை எழுதியவர் தண்டி எந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்னு கேட்டாங்கன்னா 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். சரிங்களா. ஸோ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோடாக திருக்குறள்லேருந்து கேட்டிருக்காங்க. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், இதான் வந்து அடாப்டர் மணிக்கு இருக்கும். வராது. வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், இகழ் இதாக இருக்கா. இகழ் சேர்ந்து வேந்தர் ஒழுகு, இதுவும் வித்தியாசமாக இருக்குது. ஒழுகு கடைசி வர வாய்ப்பே இல்லை. ஸோ இகழ் வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார், இதான் வந்து கரெக்டான விடையாக வருகிறது. மரபு பிழை நியூ சிலபஸில் இருக்குது. மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர், கூரை வேய்ந்தனர்னு வரணும். சரிங்களா. கூரை போட்டனர்னு வருது. ஸோ அதனால் வந்து தப்பு. சரிங்களா. வனைந்தார் அப்படின்னா பானை வனைந்தார் அப்படின்னு வரணும். சரிங்களா. முடைந்தனர் அப்படின்னா கூடை முடைந்தனர்னு வரும். கூடை முடைந்தனர், பானை வனைந்தனர் அப்படின்னு தான் வரணும். சரிங்களா. ஸோ இது நியூ சிலபஸில் இருக்குது. பொருந்தா சொல்லை கண்டறிக. அதாவது செப்பலோசை வெண்பாய்க்குரியது, ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது, வஞ்சிப்பா துள்ளல் ஓசை உடையது, ஓங்கல் ஓசைன்னு போட்டிருக்காங்க. தப்பு. ஏன் அப்படின்னா தூங்கல் ஓசை, வஞ்சிப்பாக்கு என்னது தூங்கல் ஓசை. சரிங்களா. இங்கே ஓங்கல் ஓசை பண்ணால் தப்பு. அடுத்து எதிர்ச்சொல், இதுவும் நியூ சிலபஸில் இருக்குது. அந்த 13 பார்த்தோம் பார்த்தீங்கன்னா பாவகைகள், அதுவும் நியூ சிலபஸில் இருக்குது. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம் அப்படின்னா என்னது? ஊக்கம்னா நல்லா ஒரு அதான் சொல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட் என்னது? சோர்வு. ஸோ எதிர்ச்சொல், இதுவும் சிலபஸில் இருக்குது. ஓகேங்களா. ஆப்ஷன் டி தெளிவுக்குனா தெளிவில்லை, அறிவில்லை, ஏதாவது சொல்லிக்கலாம். சரிங்களா. அடுத்து நீள் உழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு, இது வந்து நம்ம வாணிதாசன் பாடம் இருக்கும்ல 8th ஓடைன்ற பாடம், அதில் வந்து இந்த இது இருக்கும், பார்த்துக்கோங்க. போய் பிரித்தெழுதுக நியூ சிலபஸில் இருக்குது. நீள் உழைப்பு அப்படின்னா நீள் கூட்டல் உழைப்பு. பிரித்தெழுதுக என்றால் பிரித்தால் பொருள் தர வேண்டும். சரிங்களா. பொருள் தரலாட்டி வராது. படமாடா கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடா கோயில் நம்பர் கொண்டு ஆகான், நடமாடா கோயில் நம்பர் கொண்டு ஈயில், படமாடா கோயில் பகவர்க்கு என்ற ஆமை. இப்பாடலில் பயந்த மோனை கேட்டிருக்காங்க. இந்த பாட்டு வந்து திருமூலர் எழுதின ஒரு பாட்டுங்க. சரிங்களா. 8th புக்கில் வந்து திருமூலர் வந்து எழுதியிருப்பார். அந்த பாட்டு தான் இது. ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா மோனை கேட்டிருக்காங்க. 1, 3 நான் ஆல்ரெடி மேலே சொன்னால் 1வது எழுத்தும் 3வது எழுத்தும் ஒன்றி வந்தால் அதான் மோனை. பா நா பா. ஸோ இடையில கோயில் இருக்குது, 2வது சொல், அதை நமக்கு அதில் வரல. அப்போ 1லையும் 3லையும் தான் வந்து பாப்பா அந்த மாதிரி வந்திருக்கா. ஸோ முதல் எழுத்து ஒன்று தான் மோனையா. அதனால் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏன் பொழிப்பு முனைனா 1,3 சரியாக வந்திருக்கு. அதனால் அது வந்து பொழிப்பு முனை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா. பூக்களை பறிக்காதீர் நியூ சிலபஸில் இருக்கே. கட்டளை வாக்கியம். சரிங்களா. பூக்களை பறிக்காதீர் என்பது என்ன வாக்கியம் தான்? பூக்களை பறிக்காதீங்க கட்டளை தான் இடுவாங்க. பூக்களை பறிக்காதீங்கப்பா அப்படியே எல்லாம் சொல்லுவாங்க. பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னு நம்ம கட்டளை தான் இடுவோம். ஸோ கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. வாக்கிய வகைலாம் நியூ சிலபஸில் இருக்குது. இமிலிசை அப்படின்னா என்னது? வினைத்தொகை. ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய பேர் தப்பு பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டினுங்க. சரிங்களா. நானுமே இந்த கொஸ்டின் தப்பாக வந்துட்டேன். சரிங்களா. இமிலிசை அப்படின்னு பார்த்தோம்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம 9th புக்கில் வந்து மணிமேகலைன்ற பாடம் இருக்குல்ல, அது பின்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாட்டி மதுரை காஞ்சி பின்னாடி இருக்கும். 2ல் ஒரு இடத்துல இருக்கும். இந்த இலக்கண குறிப்பு நியூ சிலபஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ வந்து 2ல் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும். இமிலிசை அப்படின்னு பார்த்தோன்னா வினைத்தொகைன்னு சொல்லுவாங்க. நான் தப்பு விட்டனால அவங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா தப்பு விட்டக்கூடாது. இமிலிசைனா பண்புத்தொகை நேரம் போட்டாங்க. இமிலிசை அப்படின்னா என்னன்னா வினைத்தொகை. சரிங்களா. இமிலிசை அப்படின்னா என்னன்னா வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து
மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர். ஆகு பெயர் நீங்கள் எல்லாம் என்கிட்ட கேட்குறீங்க சார் ஆகுபெயர் கிளாஸ் நடத்துங்க சார் முன்னாடி கேட்டிருந்தீங்க. ஆகு பெயர் இதுவும் நியூ சிலபஸ் தான். ஸோ மல்லிகை சூடினால் என்பது என்னென்னா பொருளாகு பெயர். அதாவது பொருளாகு பெயர் என்னதுன்னா அந்த சினையின் பெயர் உறுப்புக்கு ஆகி வந்துச்சுன்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க பொருளாக பெயர். அதாவது பொருள் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, டக்குன்னு கிளிக் ஆக மாட்டுது. ஸோ தெரியும், டக்குன்னு சொல்ல முடியல சரிங்களா. ஸோ மல்லிகை சூடினால் என்பது பொருளாகு பெயர். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. பொருளாகு பெயர் என்னென்னா அந்த மல்லிகை சூடினான்னா மல்லிகை வசூரா பொருளின் பெயர் சினைக்கு ஆகி வருகிறது. அதாவது அந்த அப்படி இருந்தால் அது பொருளாகு பெயர். அதாவது பொருளின் பெயர்னா என்னது மல்லிகை என்பது ஒரு பூச்செடி ஓவராலாக குறிக்குது. ஆனால் சூடினால மல்லிகை பூச்செடியை சொல்கிறா கிடையாது, அந்த பூவை தான் சொல்கிறா. ஸோ அந்த பொருளின் பெயர் சினைக்கு ஆகி வருகிறது. ஸோ அதனால என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இது பொருளாகு பெயர். இதுவே சினையின் பெயர் தலைக்கு ஒரு பழம் கொடு, அப்போ அந்த சினையின் பெயர் பொருளுக்கு ஆகி வருது. தலைக்கு ஒரு பழம் அதை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சினையாகு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. பயனில்லாத கள நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கல்லாதவர்கள் திருவள்ளுவர் சொல்லுவார். ஸோ திருக்குறள் சிலபஸில் இருக்குது சரிங்களா. பயனில்லாத கள நிலத்துக்கு ஒப்பான அதாவது கள நிலம்னா கலைச்சொல் கேட்டாங்கன்னா சாலின் சாயல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அது போல் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பயனில்லாத கள நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்லாதவர்கள். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர் யார்? நாவை காக்காதவர். அதாவது இது எல்லாமே இந்த குறள் தெரியும். யாகாவார் ஆயினும் நாக்காக்க காவாக்கர் சோகாப்பர் சூழலுக்கப்பட்டு. அப்போ நாவை காக்காதவங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இதுதான் சரிங்களா. நாவை காக்காதவங்க தான் துன்பப்படுவாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நச்சப்படாதவன் செல்வம் இது 7th நம்ம இது இருக்குல்ல குன்றக்குடி அடிகளார் பாடம் அந்த பாடத்துலேயும் வரும் சரிங்களா. நிறைய இடத்துல இந்த குறள் வரும். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று தற்று போல போன்ற புறைய அன்ன நிகர மான கடுப்ப ஒப்ப உரல அற்று இற்று அதெல்லாம் வந்தாலும் என்னது உவமேனி. இங்கே பாருங்கள் தற்று அதாவது அற்று தற்று தாவை பிரித்தா இத்து கூட்டலாம். ஸோ அற்று அதனால என்னன்னா ஓமேனி அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிது முதலணி அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஓமையை மட்டும் கூறி அதன் மூலம் கூட வந்த கருத்தை விளக்க வைப்பது தான் பிரிதுமுறுதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. சோறு இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அதான் இது. அடுத்து கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஞானக்குறள். இது டவுட்டான கொஸ்டினாக இருந்துச்சு. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஞானக்குறள். ஞானக்குறள் என்னும் நூலின் ஆசிரியர் ஔவையார் சரிங்களா. அடுத்து கரைபொரு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு பார்த்தோம்னா 2ஆம் ஏற்றுத்தொகை. இதுவுமே 9th தான் வரும். 9th இலக்கண குறிப்பு நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, தப்பு விடுற மாதிரி இருக்குது சரிங்களா. கரைபொரு அப்படின்னு என்ன பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. கரைபொரு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2ஆம் வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்கிறாங்க. 9th வரும் சரிங்களா. புறநானூற்றில் சில பாடல்கள் ஆங்கிலத்தில் இங்கே பாருங்கள் இலக்கண குறிப்பு சிலபஸில் இருக்குது சரிங்களா. புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.இ. போப். ஜி.இ. போப்பும் நியூ சிலபஸில் இருக்கார். அதனால் அந்த கொஸ்டினை பார்க்கணும். அதுதான் நியூ சிலபஸ் கொஸ்டின் இருக்குது சிலபஸில் இருக்குது. நான் சொல்லி படிக்க வைக்கிறேன் உங்களை எல்லாத்தையும். அதாவது புறநானூற்றை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரும் பார்த்தோம்னா ஜி.இ. போப். எல்லாருக்குமே தெரியும். திருக்குறளை 1886ஆம் ஆண்டு மொழிபெயர்த்திருப்பார். திருவாசகத்தை 1900ஆம் ஆண்டு மொழிபெயர்த்திருப்பார். 1820 பிறந்த ஒரு ஜி.இ. போப்பு 1908 உயிர் விட்டிருப்பார். ஸோ இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குகிறான் அப்படின்னு தன்னோட கல்லறையில் எழுத சொன்ன ஒரு ஜி.இ. போப்பு. இது எல்லாமே ஜி.இ. போப் பற்றியாது. தமிழ் செய்யுட் கலம்பகம் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார். தமிழ் ஹேண்ட் புக் சொல்லப்படுகின்ற தமிழ் நடை கையேடு அப்படின்ற புக்கை வெளியிட்டிருப்பார். இது எல்லாமே ஜி.இ. போப் சிலபஸில் இருக்கார். பரிதிமாறு கலைஞர் இயற்றிய தனி பாசுர தொகை அப்படின்ற புத்தகத்தை இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருப்பார். இது எல்லாமே ஜி.இ. போப் தான் சரிங்களா பார்த்துக்கோங்க. சிலபஸில் இருக்கார். வளவன் ஏவா வான ஊர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றாலும் புறநானூறு. இது நம்ம 9th சிறுபஞ்ச மூலம் நினைக்கிறேன். இந்த இதில் இருக்கும், நம்ம வைரமுத்து பாடத்துக்கு பின்னாடி இருக்கும். வளவன் ஏவா வான ஊர்தி என்பது புறநானூறு இருக்கக்கூடிய ஒரு வரி தான் சரிங்களா. வரி தான் பார்த்துக்கோங்க. அடுத்து புறநானூறு இது ஜார்ஜ் எல்காட்டு 11th புக்கில் இருக்கும் சரிங்களா. 11th தமிழ் புக்கில் இது இருக்கும் சரிங்களா. புறநானூற்று இந்நூலை த 400 சாங்ஸ் ஆஃப் வேர் அண்ட் விஸ்டம் அண்ட் ஆந்தாலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு எனும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் எல்காட். இது அப்படியே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புறநானூறு 11th புக்கில் இருக்கும். ஏன் ஜி.இ. போப் போட்டக்கூடாது. ஸோ 11th புக்கில் இருக்கும் சரிங்களா. அடுத்து கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி ரொம்ப சர்ச்சைக்குரிய கொஸ்டின்ங்க. அருளப்பன் தான் சரிங்களா. ஏன்னா நம்ம 10th தேம்பாவணி புக்கில் கிறிஸ்துவின் வருகை அறிவித்த முன்னோடி அருளப்பன் கொடுத்துருப்பாங்க. அதனால் அப்படியே அருளப்பன் விடை. ஆனால் திருமுழுக்கு யோவான் அவருடைய இயற்பெயர் திருமுழுக்கு யோவான் கொடுத்துருப்பாங்க. இங்கே வெறும் யோவான் கொடுத்தனால தப்பாக என்னன்னு தெரியல. ஸோ அருளப்பன் தான் விடை கொடுத்துருக்காங்க டிஎன்பிசி. அதை பார்த்துக்கோங்க.
அடுத்து தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் பார்த்தோன்னா வளன். அதாவது தேம்பாவணியுடைய பாட்டுடை தலைவன் யார் பார்த்தா வளன் என்னும் வளன் தான் பாட்டுடை தலைவராக கொண்டு வந்து சொல்லுவாங்க. வளன்னா யாருன்னா யோசோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. யோசோப்பு என்னும் சூசையப்பரை அதாவது இயேசு பெருமானுடைய வளர்ப்பு தந்தையாகிய யோசோப்பு என்னும் சூசையப்பன் தான் அந்த வளன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அவரை தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேம்பாவணியுடைய பாட்டு தலைவராக வச்சுருப்பாங்க. அடுத்து முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு என்னன்னா 9th முத்தொள்ளாயிரம் வரும். சரிங்களா, அதில் வரும் சோழ நாடு 7ஆம் படம் நினைக்கிறேன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்னதுன்னா நம்ம சோழ நாடு. அப்போ சேர நாடை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்க? முத்தொள்ளாயிரத்தில் அச்சமில்லாத நாடாக சொல்லியிருப்பாங்க. பாண்டிய நாடை முத்துடைத்த நாடாக சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, தொண்டை நாடை சோறுடைத்துன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, நம்ம 9th 7ஆம் படத்தில் இருக்கும் பாருங்கள் வேணா. சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றினே புலனென பொழிப்ப புலனந்தரே தொல்காப்பியம் வடி குறிப்பிடும் நூல் இலக்கியம். இது வந்து எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் கரெக்டாக போட்டேன். எப்படி போட்டேன்னா தொல்காப்பியம் கூறும் புலன் இந்த இருக்கு பாருங்கள், புலன் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது பல்லுன்னு சொல்லி 11th தமிழ் புக்கில் இருக்கும். சரிங்களா, ஸோ பல்லு தொல்காப்பியம் கூறும் புலன் என்னும் இலக்கிய வகை பல்லு. புலன்னா அந்த தல்லுன்னு எனக்கு தெரியும், அதை வச்சு இதை அடித்தேன். சரிங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் அழைக்கப்படுவது 9th தமிழ் உடுத்தூதில் இருக்கும். சரிங்களா, செகண்ட் லெசன் நினைக்க தமிழ் உடுத்து ஃபஸ்ட் லெசன் ஆமாம். ஸோ ஃபஸ்ட் லெசன் தான். சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் அழைக்கப்படுவது தூது. சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் அழைக்கப்படுவது தூது அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லு அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். புலன் எனும் இலக்கிய வகை சேர்ந்தது பல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லு வந்து விவசாயம் செய்யக்கூடிய மக்களை பற்றி இது பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்தோன்னா குடக்கூத்து. நம்ம 10th நிகழ்கலை அப்படின்ற பாடத்தில் வந்து வரும். சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா குடக்கூத்து என அழைக்கப்படுகிறது. சரிங்களா, குடக்கூத்துங்கிறது கரகாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீர வரியா கரகத்து அப்படின்னு புறநானூற்றெல்லாம் வரும்ல. யோக சமாதி உகந்தவர் சித்தர் என்றவர் திருமூலர். ஆப்ஷனில் திருமூலர் இருந்தார்னா அந்த விடைக்கு தெரியல திருமூலர் போட்டிருக்கேன். ஏன்னா திருமூலர் எப்பவுமே கொஸ்டின் கேட்டுருந்தாங்க பழைய சிலபஸில், இப்போயும் கேட்பாங்க. ஏன்னா பாருங்கள், யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் யாருன்னு பார்த்தோம்னா திருமூலர். யோக சமாதி உகந்தவர் சித்தரே அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தோம்னா திருமூலர் சொல்லிப்பார். இது வந்து நம்ம 11th சிறப்பு தமிழில் இருக்கும். சரிங்களா, கடவுளி சித்தர் வந்து பற்றி பார்த்தோம்னா வெட்ட வழியே கடவுளாக வழிபட்டு சித்தர் வந்து கடவுளி சித்தர் சொல்லியிருப்பாங்க. நம்ம அகத்தியர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா சித்தர்களில் அகத்தியர் ஏதோ சொல்லுவாங்களே, டக்குன்னு கிளிக் ஆகும். அகத்தியர் தான் ஒரு மகா சித்தர் எதுவும் சொல்லுவாங்க, டக்குன்னு வந்து போச்சுங்க. சரி விட்டுருங்க. வெட்ட வெளியே கடவுள் அந்த பாருங்க, வெட்ட வெளியே கடவுள் இப்போ தான் சொன்னேன். வெட்ட வெளியே கடவுளாக வழிபடுபவர் யாருன்னு பார்த்தோன்னா கடவுளி சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, 36 புலமை பெருங்கடல் அழைக்கப்படுபவர் ஊவேசா. சரிங்களா, புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவர் யாருன்னா ஊவேசா. புலமை கதிரவன் யாருன்னு அழைக்கப்படுறாங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ் இமயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாசுப மாணிக்கம் சொல்லுவாங்க. தமிழ் இமயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வாசுப மாணிக்கம் வந்து சொல்லுவாங்க. இவர் தான் தமிழ் காதல் ஒரு நூல் கூட எழுதியிருப்பார். சரிங்களா, தமிழ் காதல் ஒரு நூல் எழுதியிருப்பார். சரிங்களா, மூவாவை எப்படி அழைப்பாங்கன்னா மூவா சொன்ன கூற்று வேணால் பார்க்கலாம். தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அப்படின்ற கூற்று வந்து மூவா சொல்லியிருப்பார். நிறையா கூற்று சொல்லியிருப்பார். தமிழ் வரலாறு, மொழி வரலாறு, நாட்டு வரலாறு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வந்து மூவா எழுதியிருப்பார். 1961 அகல் விளக்கு அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பார். தேப்போ மீனாட்சி சுந்தரம் வந்து பார்த்தோம்னா காணல் வரி அப்படி பாடுவது வல்லவர்னா அவர் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிகா. மேடை பேச்சின் முன்னோடி யாருன்னு கேட்டாலும் திருவிகா தான். ஸோ காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவருடைய மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தோன்னா திருவிகா தான். இது வந்து பழைய 9th புக்கில் திருவிகா பற்றி ஒரு பெரிய இதே இருக்கும், உரைநடை கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்து இந்த லைன் வந்து வரும். சரிங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. சரிங்களா, மாப்போ சிவங்க நல்லா படிச்சுக்கோங்க. 1906 ஜூன் 26 பிறந்தவர். தலையை கொடுத்தேனும் தலைநகர காப்பேன் முழங்கியவர். ஸோ அவர் தான் மாப்போ சிவஞானம். சரிங்களா, தமிழ் வடமொழியின் மகள் அன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி தனித்தீங்கும் ஆற்றல் பெற்ற மொழி கால்டுவல். சரிங்களா, கால்டுவல் வந்து பார்த்தோம்னா அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். திருநெல்வேலியில் இடையான்குடி அப்படின்ற ஊரில் வந்து சொல்லுவாங்க. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் சொல்லிட்டு 1856 வந்து எழுதியிருப்பார். சரிங்களா, அதான் கால்டுவல். இது வந்து 9th ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்கும். சரிங்களா, 9th ஃபஸ்ட் லெசன்லேயே வந்து கால்டுவலை பற்றி கொடுத்துருப்பாங்க. தமிழின் தொன்மையை நிலைநாட்டியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழின் பெருமையை உலகறிய செய்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து யாருன்னா கால்டுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிரான்சிஸ் எல்லி யார் சார்னா தென்னிந்திய மொழிகளை தனி ஒரு மொழி குடும்பத்தை சார்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு இவை தென்னிந்திய மொழிகள் ஒரு பெயர் வைத்தவதே யாருன்னா இந்த பிரான்சிஸ் எல்லி தான். ஹோக்கன் வந்து தமிழியன் பெயரிட்டிருப்பார்ல. சரிங்களா, அகத்தியலிங்கம் வந்துட்டு மொழிகளின் காட்சிசாலை அப்படின்னு சொல்லி இந்தியாவை சொல்லியிருப்பார்ல. ஸோ அவர் தான் அகத்தியலிங்கம். தாதா பால்கே இது வந்து சிறப்பு தமிழ் புக்கில் இருக்குங்க. சரிங்களா, தாதா பால்கே விருது முதலில் துவங்கப்பட்ட ஆண்டு 1969. ரஜினிகாந்த் கூட ரீசெண்டாக பெற்றிருந்தார். சிவாஜி கணேசன் பெற்றிருக்காரு, எனக்கு தெரியும். சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தமிழில் பெற்றவங்க தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் துவங்கப்பட்ட ஆண்டு 1969. சரிங்களா, தாதா பால்கே சாஹேப் துவங்கப்பட்ட ஆண்டு 1969.
நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. 10th அந்த பாடத்தில் வரும்ல, நிகழ்கலையில் வரும்ல, நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் முத்துசாமி. கலை ஞாயிறு என அழைக்கப்பட்டவர். சரிங்களா. அரசியல் ரிலேட்டடாக தான் அவருடைய நாடகங்களாக இருக்கும்லாம் போட்டிருப்பாங்க. சரிங்களா. கோமல் சுவாமிநாதன் யார் அப்படின்னா தண்ணீர் அப்படின்ற ஒரு புதினம் எழுதினவர் தான் கோமல் சுவாமிநாதன். சரிங்களா. பம்மல் சம்பந்தம் வந்து நாடகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். சங்கரதாஸ் சுவாமிகள் வந்து நாடகவியலின் தலைமை ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது என்ன பார்த்தோம்னா தஞ்சையின் சரஸ்வதி. நம்ம ஆசியா கண்டத்தில், இந்தியாவில் கிடையாது, ஆசியா கண்டத்திலேயே மிக பழமையான நூலகம் என்ன பார்த்தோம்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் வந்து சொல்கிறாங்க நண்பர்களே. சரிங்களா. அதுக்கு வந்து பார்த்தோம்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து பார்த்தோம்னா ஆசியாவில் 2வது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு சொல்லி 6th புக்கில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் வந்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நடுவண் நூலகம் சொல்லுவாங்க, பொது நூலகம்னு சொல்லுவாங்க, கேரளாவில் இருக்குல்ல. அடுத்து கன்னிமரா நூலகம் பார்த்தோம்னா தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ள நூலகம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்னிமரா நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னிமரா நூலகம் 1896 தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா. மெயினான விஷயம் மறைமலடிகள் நூலகமும் அந்த தளம் என்பதே கன்னிமரா நூலகத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழாநெல்லி, கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி. கீழாநெல்லினாலும் கீழ்வாய் நெல்லினாலும் கீழ்காய் நெல்லினாலும் 3மே ஒன்று தான். சரிங்களா. ஸோ கீழாநெல்லினாலும் கீழ்வாய்னாலும் கீழக்காய். மஞ்சட்காமாலைக்கு என்றைக்கும் கீழாநெல்லி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உப்பள தொழிலாளர்களின் உவர்ப்பு வாழ்க்கையை குறிப்பது கரிப்பு மணிகள் அப்படின்னு சொல்லி ராஜம் கிருஷ்ணன் வந்து எழுதியிருப்பாங்க. தமிழில் முதலில் தமிழில் சாகித்ய அகாதமி விருது பெற்றவங்க அவங்க தான். 1973 ஆண்டு வேருக்கு நீர் அப்படின்ற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி வந்து வாங்கியிருப்பாங்க. அவங்க தான் வந்து உப்பள தொழிலாளர்கள் தூத்துக்குடி மக்களுடைய கரிப்பு மணிகள் அப்படின்ற நூல் வந்து எழுதியிருப்பாங்க. சரிங்களா. தூத்துக்குடி கிடையாது, உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை கரிப்பு மணிகள். ஆமாம், தூத்துக்குடி தான். சரிங்களா. தூத்துக்குடி மக்கள் அப்படின்னு நினைக்கிறேன். கரிப்பு மணிகள். சரிங்களா. தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாரும் பார்த்தோம்னா பா. சிங்காரம். 10th வரும். அதுவுமே 10th தான். இது புக்கும் 10th தான். சரிங்களா. அந்த பெண்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. இதுவும் பா. சிங்காரம். அந்த புயலிலே ஒரு தோணி அந்த இதில் வந்து 2nd லெசன் நினைக்கிறேன். அதில் தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் பா. சிங்காரம். இந்தோனேசியாவில் இருந்தபோது அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பார்ல, அவர் தான். சரிங்களா. அடுத்தது பார்த்தோம்னா முத்துராமலிங்க தேவரே தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா திருவி கல்யாணம் சொன்னால் தேசியம் காத்த செம்மல்னு சொல்லியிருப்பார். ஸோ ஜீவானந்தம் என்ன சொல்லியிருப்பார், தேவரோட சேர்ந்து போராட்டம் தான் பண்ணியிருப்பார். காமராஜர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இப்படிப்பட்ட பேச்சை நான் கேட்டதில்லை, அவருடைய பேச்சு வந்து விடுதலை போராட்டத்துக்கு உதவும் சொல்லியிருப்பார். ஆரியன் அண்ணா வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை, அதாவது தென்னாட்டு சிங்கம் என்று தேவரை சொல்கிறார்களே அது சால பொருந்தும், அவருடைய தோட்டத்தை பார்த்தோன்னே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அண்ணா சொல்லியிருப்பார். உலகின் லைக் பண்ணால் பார்க்கணும், லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியும். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்திப்படம். இது ஒரு ஓல்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் படிச்சா அடிச்சிருக்கலாம். சரிங்களா. செய்திப்படம் பல்வேறு பகுதிகள் நடக்கிறத காட்டக்கூடியது செய்தி தானே இன்றைக்கும் காமிக்குது. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். கதையினாலே புதுமைப்பித்தன் தான் போடணும். சரிங்களா. கதையினாலே என்ன போடணும், புதுமைப்பித்தன். தெரிலாட்டி புதுமைப்பித்தனை அடிச்சு விட்ருங்க. சரிங்களா. தெருக்கூத்து தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. இதுவும் கலைஞர். ஒரே பாடத்தை வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் வந்து சிரவண பிதுர்பத்தி. 10th ஓல்டு புக்கில் இருக்கும். சிரவண பிதுர்பத்தி நாடகத்தை பார்த்து தான் பெற்றோர்கிட்ட அன்பாக இருந்திருப்பார். ஹரிச்சந்திர நாடகத்தை பார்த்துட்டு உண்மை பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கடைசி 50 கொஸ்டின் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து சிலபஸ்லேயே போன விடவும் இல்லை, ஆனால் இந்த விடவும் இல்லை. ஏன் கேட்குறாங்க நமக்கே தெரியல. அதனால இந்த படத்தெல்லாம் படிச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். அலெக்சாண்டர் பிகின் அப்படின்ற என்ன பண்ணார், குறியீடுகளை மின்னாற்றோடு அச்சுவிடுவது வெற்றி கண்டவர்னு சொல்லுவாங்க. ஹாங் மாக்னஸ்கி என்ன பண்ணார், கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் சேவையை உருவாக்குனவர் ஹாங் மாக்னஸ்கி. ஜான் ஷெப்பர்ட் பாரன் வந்து நம்ம இதானே தானியக ஏடிஎம் வந்து கண்டுபிடிச்சிப்பார். பார்க்லைஸ் வங்கிக்காக கண்டுபிடிச்சிப்பார். மைக்கேல் ஆர்டிச்சே இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சிப்பார். ஸோ 50 கொஸ்டின் வந்து பார்த்தோம். அடுத்த 50 கொஸ்டின் இன்னொரு பாட்டில் பார்க்கலாம் நண்பர்களே. தேங்க்யூ. லைக் பண்ணால் பார்த்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். உங்களுடைய கமெண்ட்டை கீழே வந்து பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியம். சரிங்களா. தேங்க்யூ.